ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் ஓட்டு போடுவதற்கான வாக்காளர் தகவல் சீட்டு இருக்குது பாருங்கள். ஓட்டர் ஸ்லிப் வந்து பார்த்தா வந்துருச்சுங்க. இந்த ஓட்டர் ஸ்லிப்பில் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, ஸோ ஓட்டர் ஸ்லிப்பு எங்கே போயிட்டு வாங்குறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகம் முழுதும் இப்போதைக்கு உங்களுக்கு வாக்காளர் தகவல் சீட்டை வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. வீடு தேடி சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இந்த வாக்காளர் தகவல் சீட்டு வந்து இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்னர்லேயே வந்து உங்களுடைய பார்ட் நம்பர் என்ன, அதாவது உங்களுடைய தொகுதி நம்பரும் வரிசை எண்ணும் பெருசாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதை வந்து உங்களால் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதேமாரி நீங்கள் ஓட்டு போடும்போது அந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். அதனால் பெருசாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து மாநிலம் என்ன, ஸ்டேட் என்ன, சட்டமன்ற தொகுதி என்ன, உங்கள் பெயர் கொடுத்துருக்காங்க, ஓட்டர் ஐடிக்கான நம்பர் கொடுத்துருக்காங்க, ஃபாதர் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாகம் நம்பர், சீரியல் நம்பர், எங்கே போயிட்டு ஓட்டு போட போகிறீங்க, அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது. அதேமாரி எப்போ எலெக்ஷனுக்கான தேதி இருக்குது, டைமிங் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதிலுமே தெளிவாக நோட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கான டீட்டெயில்ஸை எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த வாக்காளர் தகவல் சீட்டை வந்து பார்த்தா நீங்கள் அடையாள ஆவணமாக பயன்படுத்த முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓட்டர் ஸ்லிப்பில் ஃபோட்டோவோட வரும், பட் இப்போ வந்து ஃபோட்டோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதை வச்சு உங்களால் ஓட்டு போட்டுற முடியாது. ஏதாச்சும் ஒரு ஐடென்டி டாக்குமெண்ட், ஸோ ஆதார் கார்டோ, உங்களுடைய பேன் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை இந்த ஓட்டர் ஸ்லிப் கூடவே நீங்கள் கொண்டு போயிட்டு எடுத்துகிட்டு போய் தான் ஓட்டு போட முடியும். இதை மட்டும் எடுத்துகிட்டு போய் ஓட்டு போட முடியாது அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் ஊரோட பிஎல்ஓ நேம் என்ன அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாக்குப்பதிவு முடிவடையும் நேரத்தில் வரிசையில் நிற்கும் அனைத்து வாக்களுக்கும் வாக்குகளை பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டும். பெண்களுக்கு தனி வரிசை, மூத்த குடிமகளுக்கு வாக்களிக்க முன்னுரிமை, அந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி தான் உங்களுக்கான வாக்காளர் தகவல் சீட்டு இருக்குது. இதை கண்டிப்பாக பிஎல்ஓ, அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர் உங்கள் ஊருக்கு நியமனம் பண்ணியிருப்பாங்க. அவங்க வீடு தேடி வந்து பார்த்தா கொடுப்பாங்க. ஸோ இந்த பூத் ஸ்லிப் வந்து கொடுக்க சொல்லவே உங்கள் சைன் அவங்க வாங்கிடுவாங்க. ஏன்னா கொடுத்துட்டோம் அப்படின்ன மாரி அவங்க சைன் வாங்கிடுவாங்க. ஒருவேளை இங்கே ஆள் இல்லை அப்படின்னா இந்த பூத் ஸ்லிப்பை அவங்க தேர்தல் அதிகாரிகிட்டே திரும்ப வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதுதான் உங்களுக்கான ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎல்ஓ கான்டாக்ட் நம்பர் எப்படி இருக்கிறது அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. voters.eci.government.in. இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கடைசியாக இருக்க பாருங்கள், சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சர்ச் பை எப்பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு எப்பிக் நம்பரில் போயிட்டு உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை கொடுத்துட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே, செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாங்குவேஜ் வந்து தமிழ் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண பாருங்கள். கேப்சா கோடு வந்து இம்பார்ட்டண்ட்டாக என்ட்ரு பண்ணியே ஆகணும். ஸோ என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சர்ச்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிடுங்க. இல்லை வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதுதான் உங்களுக்கான ஓட்டர் இன்ஃபர்மேஷன். எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதிலே வந்துருச்சு. எப்போ உங்களுக்கான தேர்தல் தேதி 23/4/2026 7 மணிலேருந்து 6 PM வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாக்காளர் தலை அச்சரம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பூத் ஸ்லிப்பில் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருந்துச்சோ அதெல்லாமே வந்து பார்த்துக்கலாங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கடைசியாக பிஎல்ஓ நேம் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரலை. கடைசி தேதி 17/4/2026 டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே வரலை அப்படின்றவங்க கான்டாக்ட் பண்ணி எனக்கு இன்னும் வரல கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் மூலம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இருந்தாலும் வீடு தேடி சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ கொடுக்குறாங்க, அதனால் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா 10ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு 17ஆம் தேதி வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதாங்க இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வாக்கு வாங்கிட்டவங்க கமெண்ட் பண்ணுங்கள், வாங்காதவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.